EC2 Elastic Compute Cloud இதை தான் ஷார்ட்டாக EC2ன்னு சொல்லுவாங்க. அது சரி அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? சப்போஸ் நீங்கள் சின்னதாக ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு. அது திடீர்னு நல்லா போக ஆரம்பித்து நிறைய யூசர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமாக ரிசோர்ஸஸ் வாங்கி மெயின்டைன் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் கிட்ட, எக்ஸாம்பிளுக்கு AWS கிட்ட கம்ப்யூட்டர்ஸை ரெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபிசிக்கலாக அந்த கம்ப்யூட்டர்ஸை தரமாட்டாங்க. விர்ச்சுவலாக இன்டர்நெட் மூலமாக உங்களால் அந்த கம்ப்யூட்டர்ஸோட கனெக்ட் பண்ண முடியும். உங்கள் அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணவும் முடியும். உங்களுக்கு தேவைப்படுற கான்ஃபிகரேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். இன்னும் இன்ஸ்டன்சஸ் ஆட் பண்ணலாம், ரிமூவும் பண்ணலாம். எல்லாமே செகண்ட்ஸில் ப்ரொவிஷன் பண்ண முடியும். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு டெக் வித் ஹேமா. EC2 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ்க்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க் இதெல்லாம் AWS மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதில் என்ன OS, சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன், டேட்டா இதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். டிஃப்ரெண்ட் க்ளவுட் சர்வீசஸ் மாடல் பற்றி ஃபர்ஸ்ட் வீடியோவில், க்ளவுட் கம்ப்யூட்டிங் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். நீங்கள் லான்ச் பண்ணுற EC2 இன்ஸ்டன்ஸில் என்ன OS வேணும், லினக்ஸா, விண்டோஸா, மேக்கான்னு நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா கான்ஃபிகரேஷன் அண்ட் சைஸிங்கும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் யூஸ் கேஸஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ண முடியும். எவ்வளோ கம்ப்யூட்டிங் பவர், அதாவது எவ்வளோ CPUs, எவ்வளோ ரேம் மெமரி, எவ்வளோ ஸ்டோரேஜ், எவ்வளோ நெட்வொர்க்கிங் கெப்பாசிட்டி, இது எல்லாமே சூஸ் பண்ண முடியும். இந்த கான்ஃபிகரேஷன் அண்ட் சைஸிங் வச்சு நிறைய இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் இருக்குது AWSல. ஜென்ரல் பர்பஸ், கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட், மெமரி ஆப்டிமைஸ்ட், ஆக்ஸலரேட்டட் கம்ப்யூட்டிங், ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ட், HPC ஆப்டிமைஸ்டுன்னு. நீங்கள் என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணுறீங்க, உங்களோட யூஸ் கேசஸ் என்னங்கிறத பொறுத்து நீங்கள் இன்ஸ்டன்ஸ் டைப்பை சூஸ் பண்ணலாம். இப்போது ஜென்ரல் பர்பஸில் CPU, மெமரி, ஸ்டோரேஜ், நெட்வொர்க் இது எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். வெப் சர்வர்ஸ், கோட் ரெபாசிட்டரிஸ் இந்த மாதிரி யூஸ் கேசஸ்க்கு பர்ஃபெக்டானது. கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட் டைப்புங்கிறது ஹை ஸ்பீட் அண்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் வேணுங்கிற யூஸ் கேசஸ்க்கு பர்ஃபெக்ட் ஃபிட். லைக் பேட்ச் ப்ராசஸிங், ஹை பர்ஃபார்மன்ஸ் வெப் சர்வர்ஸ், ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங், சயின்டிஃபிக் மாடலிங், கேமிங் இந்த மாதிரி யூஸ் கேசஸ்க்கு. மெமரி ஆப்டிமைஸ்ட் டைப்புங்கிறது ரேம் மெமரியில் அதிகமான டேட்டாவை வச்சு ப்ராசஸ் பண்ணுற யூஸ் கேசஸ். லைக் ரியல் டைம் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேசஸ், இன் மெமரி கேஷஸ் இதுக்கு எல்லாமே இது யூஸ் ஆகும். ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்டு டைப்புங்கிறது ஹை சீக்வென்ஷியல் ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் லோக்கல் ஸ்டோரேஜில் தேவைப்படுற யூஸ் கேசஸ். லைக் ரிலேஷனல் டேட்டா பேசஸ், ரியல் டைம் டேட்டா பேசஸ், NoSQL டேட்டா பேசஸ், Apache Spark மாதிரி ரியல் டைம் அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி யூஸ் கேசஸ்க்கு. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ். ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் டைப்லேயும் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும். இப்போது ஜென்ரல் பர்பஸில் பார்த்தீங்கன்னா M&T இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் இருக்குது. இப்போது இந்த M8G.medium இந்த இன்ஸ்டன்ஸ் சைஸை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இதில் Mங்கிறது இன்ஸ்டன்ஸ் கிளாஸ். இப்போது ஜென்ரல் பர்பஸுங்கிற இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து காரோட பிராண்டுனா, Mங்கிற இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் வந்து அந்த பிராண்டில் ஒரு மாடல் மாதிரி. 8ங்கிறது ஜென்ரேஷன். இப்போது ஒரு வாட்டி புது ஃபீச்சர்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது இந்த நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஃபீச்சர் ரிலீஸ் பண்ணும்போது 8ங்கிறது 9 ஆகும். அடுத்ததாக இந்த Gங்கிறது ப்ராசஸரோட டைப்பு. என்ன மாதிரி ப்ராசஸர் இந்த இன்ஸ்டன்ஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு இதில் சொல்லுவாங்க. இப்போ Gனா கிராவிட்டான், Iனா இன்டெல் ப்ராசஸர், ஏனா AMD ப்ராசஸர் அந்த மாதிரி. இந்த மீடியம்ங்கிறது இன்ஸ்டன்ஸோட சைஸு. மைக்ரோ, ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ் லார்ஜ், 2x, 4x, 8x லார்ஜ்னு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் கிளாஸ்லேயும் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது இந்த ஜென்ரல் பர்பஸில் பார்த்தீங்கன்னா M&T இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் இருக்குது இல்லையா, அதே மாதிரி இப்போது கம்ப்யூட் ஆப்டிமைஸில் பார்த்தீங்கன்னா C கிளாஸ் இருக்குது. அந்த C கிளாஸ்க்குள்ளேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி மெமரி ஆப்டிமைஸில் பார்த்தீங்கன்னா RX இந்த கிளாஸ்லாம் இருக்குது. அந்த இதுலேயுமே வந்து நிறைய ப்ராசஸர் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், கிராவிட்டான், இன்டெல் அந்த மாதிரி. இப்போ ஒவ்வொரு இதுலேயுமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த சைஸ் யூஸ் பண்ணி. அதே மாதிரி ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா IDH இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் கிளாஸஸ் இருக்குது. ஸோ உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான இன்ஸ்டன்ஸ் டைப் கான்ஃபிகரேஷன் வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி AWSல பட்ஜெட் அலர்ட்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
என்னதான் நமக்கு 1 இயர் அக்கௌண்ட் ஃப்ரீனாலும் நீங்கள் ஃப்ரீ டயர் ரிசோர்ஸஸ் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் அது இல்லாமல் தெரியாமல் பை மிஸ்டேக் நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணாலோ இல்லை 1 இயர்க்கு அப்புறமா நீங்கள் ஏதாவது வந்து தெரியாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே ரன் பண்ணி விட்டுட்டாலோ உங்களுக்கு வந்து AWS வந்து பில்லை தீட்டிடுவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பட்ஜெட் அலர்ட் செட் பண்ணுறது எப்படின்னு நம்ம ஃபஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு IAM அக்கௌண்ட் நான் க்ரியேட் பண்ணேன் இல்லையா, அட்மின் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்குள்ளே போயிருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரூட் யூசர் அக்கௌண்ட் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் திங்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே வந்து நம்ம IAM அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது இல்லை IAM யூசர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் பார்க்குறேன்னா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நான் IAM அக்கௌண்ட்டில் இருக்கேன். இதில் பட்ஜெட் அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த அக்கௌண்ட், புது அக்கௌண்ட் கிடையாது. ஸோ அதனால தான் இங்கே காஸ்ட்லாம் காட்டுது. இதில் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து உங்களோட பில்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறமா என்னென்ன சர்வீசஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுது, எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணுது ஒவ்வொரு சர்வீசஸும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இங்கே காஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் போனீங்கன்னா எங்கேயுமே வந்து நீங்கள் டைம் ரேஞ்ச் கொடுத்து என்ன சர்வீஸ் அப்படிலாம் நீங்கள் ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிராஃப் மூலமாக ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பட்ஜெட் அலர்ட் செட் பண்ணுறதுக்கு இங்கே பட்ஜெட்ஸ் போங்க. இதில் க்ரியேட் அ பட்ஜெட் செட்டப் யூசர் டெம்ப்ளேட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 0 ஸ்பெண்ட் பட்ஜெட் அப்படிங்கிற பட்ஜெட் அலர்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. இப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் 1 cents கிட்ட நீங்கள் ஏதாவது இங்கே பார்த்தீங்கன்னா யூ வில் பி நோட்டிஃபைட் via email when any spend above 0.01 அப்படிங்கிறது, அதாவது 0.01 cents வந்தாலே வந்து உங்களுக்கு வந்து உங்களோட இங்கே கொடுக்குற இமெயில் ஐடிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தட் நீங்கள் செக் பண்ணி ஏதாவது சர்வீசஸ் ரன் ஆச்சுன்னா அதை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் கூடிய சீக்கிரம். ஸோ இங்கே உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு க்ரியேட் பட்ஜெட் கொடுங்க. இப்போது என்னோட மை 0 ஸ்பெண்ட் பட்ஜெட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு அலர்ட் க்ரியேட் பண்ணலாம். அது வந்து மந்த்லி காஸ்ட் பட்ஜெட். இதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட், லைக் நான் இப்போ வந்து $5 கொடுக்குறேன். ஸோ $5 வந்தாலே அந்த மந்த்துக்கு $5 வந்துச்சுன்னா எனக்கு வந்து அலர்ட் வர மாதிரி, ஓகேவா? இங்கே எங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு இப்போ இங்கே 3 வாட்டி நோட்டிஃபை ஆகும். உங்களோட ஆக்சுவல் ஸ்பெண்ட் வந்து இப்போ நான் கொடுத்துருக்க அமௌண்ட்டில் 85% ரீச் ஆச்சுனாலே அந்த மந்த்துக்கு எனக்கு வந்து அலர்ட் வரும். இல்லை அப்புறமா இவங்களோட ஆக்சுவல் ஸ்பெண்ட் வந்து 100%, அதாவது $5 ரீச் ஆச்சுனாலும் எனக்கு அலர்ட் வரும். இல்லை ஃபோர்காஸ்ட் பண்ணுற ஸ்பெண்ட் வந்து 100% ரீச் ஆனாலுமே வந்து எனக்கு அலர்ட் வரும். இந்த மாதிரி 3 டைமில் வந்து எனக்கு வந்து என்னோடய இமெயில் அட்ரஸ்க்கு வந்து அலர்ட் வரும். இங்கே உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து க்ரியேட் பட்ஜெட் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த 2 பட்ஜெட் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஆல்ரெடி எக்ஸிடென்ட் வருது. ஏன்னா இந்த மந்த்துக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து 0.01 சென்ட்ஸ்க்கு மேலே வந்திருக்கு, அதனால எக்ஸிடென்ட் வருது. ஸோ தட்ஸ் ஓகே. ஸோ இந்த 2 அலர்ட்டுமே வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இமெயிலை நீங்கள் செக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது உங்கள் த்ரெஷ்ஹோல்டுக்கு மீறி போச்சுன்னா உங்களுக்கு உடனே அலர்ட் வரும். ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து ஏதாவது சர்வீசஸ் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். ஓகே, இப்போது நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி லான்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ என்னோடய அட்மின் IAM யூசரில் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் EC2ன்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த சர்வீசஸில் EC2 கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் நீங்கள் இன்ஸ்டன்சஸ் போனீங்கன்னா இப்போது நம்மக்கிட்ட எந்த இன்ஸ்டன்சஸும் ரன் ஆகலை. லான்ச் இன்ஸ்டன்சஸ் கொடுங்க. புதுசாக ஒரு இன்ஸ்டன்சஸ் லான்ச் பண்ண. இதில் போய்ட்டு உங்கள் இன்ஸ்டன்ஸ்க்கு ஒரு நேம் கொடுக்கலாம். ஸோ மை வெப் சர்வர்னே கொடுக்குறேன். நான் ஒரு வெப் சர்வர் வந்து லான்ச் பண்ண போகிறேன். இதில் நம்ம வந்து நம்மளோட OSஐ வந்து சூஸ் பண்ணுறோம். நான் வந்து லினக்ஸே கொடுக்குறேன். இது வந்து ஃப்ரீ. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் நிறைய லிஸ்ட்டில் நிறையவே இருக்குது. அதில் நான் ஃப்ரீ டயர் எலிஜிபிளான இந்த ஃபர்ஸ்ட் இது அப்படியே டிஃபால்ட்டாக அதே நான் சூஸ் பண்ணுறேன். இதுவே இருக்கட்டும். இந்த ஆர்கிடெக்சர் அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். அதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் டைப் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் டைப். இது வந்து ஜென்ரல் பர்பஸ், T2ங்கிறது ஜென்ரல் பர்பஸ். இது வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிள், அதனால் நீங்கள் இதையே சூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இங்கே நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு.
எல்லா இன்ஸ்டன்ஸ் சைஸஸும் இங்கே லிஸ்ட் ஆகிருக்கும். நம்ம யூஸ் கேஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம லேர்னிங்க்கு இந்த ஃப்ரீ டயர் எலிஜிபிள் T2 மைக்ரோவே இருக்கட்டும். அப்புறமா கீப்பர் லாகின், இது கிரியேட் நியூ கீப்பர் கொடுங்க. இப்போ நீங்கள் உங்கள் இன்ஸ்டன்ஸை SSH மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீப்பர் தேவைப்படும். ஸோ எப்படின்னா உங்களோட கீப்பரில் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ இருக்கும். நீங்கள் இதை க்ரியேட் பண்ணும்போது உங்களோட ப்ரைவேட் கீ டவுன்லோட் ஆகும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் SSH மூலமாக லாகின் பண்ணும்போது அந்த கீப்பர் இருந்தால் தான் உங்களால் EC2 இன்ஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் லைக் அ லாக் அண்ட் கீ மாதிரி. உங்கள் EC2 இன்ஸ்டன்ஸ் லாக்காக இருக்கும். அந்த கீயை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இந்த கீ இருந்தால் தான் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும், அதாவது ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி. ஸோ க்ரியேட் நியூ கீப்பர் கொடுங்க. அதில் கீப்பருக்கு ஒரு நேம் EC2 கீப்பர் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் RSA இருக்கட்டும், ப்ரைவேட் கீ ஃபார்மேட் பெம்னே இருக்கட்டும். இந்த PPKன்றது Windows 7 கீழே இருக்க வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது. மற்றபடி மற்ற எல்லா வெர்ஷன்ஸ்க்கும் மேக்கோ லினக்ஸோ விண்டோஸ் அபோவ் 7க்கு பெம்மை யூஸ் பண்ணலாம். க்ரியேட் கீப்பர் கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். அலோ SSH டிராஃபிக் இது இருக்கட்டும். நான் அப்புறமா நான் உங்களுக்கு இந்த கீப்பர் வச்சு EC2 இன்ஸ்டன்ஸ் SSH மூலமாக எப்படி கனெக்ட் பண்ணுறது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம வெப் சர்வர் க்ரியேட் பண்ணுறதுனால அலோ HTTP டிராஃபிக் ஃப்ரம் தி இன்டர்நெட் இந்த பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. இது ஸ்டோரேஜ், இது அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கட்டும் 8 GB. இங்கே அட்வான்ஸ்ட் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் இப்போதைக்கு ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்புறம் கடைசியாக இந்த யூசர் டேட்டான்னு இருக்கும். EC2 யூசர் டேட்டாங்கிறது என்னென்னா இது ஒரு பூட் ஸ்கிரிப்ட் மாதிரி. ஃபர்ஸ்ட் உங்கள் இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகும்போது நீங்கள் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ, இப்போ ஏதாவது ஒரு இன்ஸ்டால் பண்ணோம், ஏதாவது அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அதை நீங்கள் இங்கேயே கொடுக்கும்போது உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் ஆகும்போது இந்த பூட்ஸ்ட்ராப் ஸ்கிரிப்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே அதை க்ரியேட் பண்ணிடும். இப்போதைக்கு நான் வெப் சர்வர் கொடுக்குறதுனால நான் இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதில் அப்பாச்சி வெப் சர்வரை அப்டேட் பண்ணுறது, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற இது இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுன்றதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரீயாக விடுங்க. ப்ளஸ் நமக்கு தெரியறதுக்காக ஜஸ்ட் நான் இந்த ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். நம்ம வெப் சர்வர் ஓப்பன் பண்ணும்போது ஜஸ்ட் ஹோஸ்ட் நேமை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கிரிப்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். இப்போது லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுங்க. பாருங்கள், ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் நம்மளோட இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் இன்ஸ்டன்சஸ் போனீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரன்னிங் வந்துடுச்சு. இப்போது இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. லைக் இன்ஸ்டன்ஸ் ஐடி, அதுக்கு ஒரு பப்ளிக் IPv4 அட்ரஸ் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும், ப்ரைவேட் IPv4 அட்ரஸ் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் ரன்னிங்னு இருக்குது, DNS இருக்குது, ஹோஸ்ட் நேம், இன்ஸ்டன்ஸ் டைப்பு, இது VPC டீட்டெயில்ஸ் இதெல்லாம் அப்புறமா நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே இருக்குது. இப்போது நீங்கள் இந்த வெப் சர்வரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த பப்ளிக் IPv4 அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு புது டேப்பில் http:// இந்த IPv4 அட்ரஸை காப்பி பண்ணிங்கன்னா சைட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மை வெப்சைட் ஃப்ரம் என்னோட ப்ரைவேட் IPv4 அட்ரஸ் வந்திருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரைவேட் IP4 அட்ரஸ் 172.31.5.213. அதுதான் இங்கே இந்த மெசேஜில் டிஸ்பிளே இருக்குது. வெல்கம் டு மை வெப்சைட் ஃப்ரம் திஸ் IP அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நீங்கள் இங்கே ஆக்சஸ் பண்ணும்போது பப்ளிக் IP அட்ரஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா பப்ளிக் IP அட்ரஸ் வச்சு தான் வெளியிலேருந்து உங்களால் இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு கனெக்ட் பண்ண முடியும். ப்ரைவேட் IPv4 அட்ரஸ் வித்தின் இந்த AWS நெட்வொர்க்குள்ளே மற்ற இன்ஸ்டன்சஸ் கம்யூனிகேட் பண்ணுறது, மற்ற டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு ப்ரைவேட் IPv4 அட்ரஸ் யூஸ் ஆகும். மற்றபடி பப்ளிக் IP அட்ரஸ் தான் நம்ம வெளியிலேருந்து யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பப்ளிக் IP அட்ரஸ்
இப்போ சப்போஸ் நான் இந்த இன்ஸ்டன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து சேமாக இருக்காது, அது வந்து மாறும். ஸோ அப்போ வந்து நீங்கள் புது ஐபி அட்ரஸை தான் வந்து காப்பி பண்ணி அக்சஸ் பண்ண முடியும். இதை எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இதுக்கு இனிமேல் வர வீடியோஸில் வந்து நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போது உங்களுக்கு EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி லான்ச் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செக்யூரிட்டி குரூப்ஸ் பற்றி EC2 இன்ஸ்டன்ஸை வந்து SSH மூலமாக EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் மூலமாலாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். See you soon. Bye bye.